வடமாகாண சபை உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சயந்தன் கேசவன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். வடமாகாண சபை உறுப்பினராக இருக்கிற நீங்கள் இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இரண்டு விடயங்கள் இங்கே முக்கியமாக நிறைவேறி இருக்கின்றன. ஒன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை ஒன்று, அடுத்தது அமெரிக்க பிரேரணை ஒன்று. இந்த இரண்டு விடயங்களையும் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த இரண்டு விடயங்களையும் மிகவும் ஆரோக்கியமான விடயங்களாகத்தான், பாதிக்கப்பட்ட சமூகத்தின் நீதிக்கான தேடலில் ஒரு படிக்கல்லாகத்தான் பார்க்கின்றோம். எங்களுடைய கட்சியின் நிலப்பாடும் அதுவாகத்தான் இருப்பதாக எங்களுடைய கட்சி தலைமையும் அதனை வரவேற்றிருக்கின்றது. அந்த வகையில் அது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். நீங்கள் வரவேற்பதாக குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் இந்த உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 3 கட்சிகள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே இதை நிராகரிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த முக்கியமாக அமெரிக்க பிரேரணையை அவர்கள் நிராகரிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உண்மையில் எங்களுடைய தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகமாக இப்பொழுது தற்காலத்தில் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய அவலம் இதுதான். உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியின் தேடல் சுயலாப அரசியலுக்கு பயன்படுத்தப்படுவது மிகவும் வேதனைக்குரிய விடயம். இத்தகைய அறிக்கைகளை வெளியிட்டவர்கள் அல்லது முன்னின்று அது வெளிவரச் செய்பவர்கள் யார் என்று பார்த்தீர்களா இருந்தால் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்கு இந்த விடயத்தை பயன்படுத்துகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த அறிக்கை வெளியிடப்படுவதற்கு முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த கட்சிகள் 4ம் கலந்து பேசியிருக்கின்றனவா அல்லது தமிழரசு கட்சியுடன் அவர்கள் பேசினார்களா? இல்லை, இதன் ஆரம்பம் என்று சொன்னால் தெற்காசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க இராஜாங்க செயலர் நிஷா பிஸ்வால் அம்மையார் அவர்கள் இலங்கைக்கு வந்த பொழுது அவரை சந்தித்து பேசிய பொழுது, அதற்கு முன்னரும் அவரை சந்தித்த பொழுதும் இது சம்பந்தமான திடமான முடிவுகள் எங்களுடைய கட்சி தலைமை ஒரு கூட்டமைப்பு என்ற முறையில் கலந்து பேசியிருந்தது. அந்த வகையில்தான் இப்பொழுது முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதே வேளையிலே வடமாகாண சபை தொடர்பாக சில கேள்விகளை உங்களை கேட்கலாம். வடமாகாண சபையிலே முக்கியமாக நீங்களும் அன்னோல் போன்ற பரஞ்சோதி போன்றவர்கள் வடமாகாண முதலமைச்சருக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய தீர்மானங்களை கொண்டுவருவதாக கூட சில இணையதளங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. உண்மையிலேயே நீங்கள் அவ்வாறு நெருக்கடியான தீர்மானங்களை அங்கே கொண்டு வந்திருக்கிறீர்களா? அப்படி ஏதாவது செய்தி ஏதேனும் இளையதளங்களில் வெளிவந்திருந்தால் அது அப்பட்டமான பொய். ஏனென்றால் இதுவரை காலத்தில் வடமாகாண சபை உறுப்பினர் என்ற முறையில் நான் 2 பிரேரணைகளைத்தான் கொண்டு வந்திருந்தேன். முதலாவது பிரேரணை வடமாகாண சபையின் முதலாவது அமர்விலே நான் கொண்டு வந்திருந்தேன். அப்பொழுது இருந்த இராணுவ பின்னணி கொண்டுள்ள ஆளுநரை மாற்ற வேண்டும் என்ற ஒரு பிரேரணையை நான் கொண்டு வந்திருந்தேன். அதன் பின்னர் நான் கொண்டு வந்த பிரேரணை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 16வது திருத்தச் சட்டத்தில் உள்ளபடி தமிழ் மொழியை அமுலாக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக நீதித்துறையில் அமுலாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரேரணையை நான் முன்வைத்திருந்தேன். அது தவிர வடமாகாண சபையில் நான் வேறு எந்த பிரேரணைகளையும் கொண்டு வரவில்லை. ஆனால் வேறு உறுப்பினர்கள் கொண்டு வருகின்ற பிரேரணைகளின் மீது நான் என்னுடைய விமர்சனங்களையும் சரியான என்னுடைய பார்வையையும் முன்வைத்து பேசியிருக்கின்றேன். முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய பிரேரணைகள் அல்லது என்னுடைய கருத்துக்கள் என்று அவர்கள் எதனை குறிப்பிடுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் தேர்தல் காலத்தில் முதலமைச்சர் வெளியிட்ட 2 அறிக்கைகள் எங்களுடைய கட்சிக்கும் எங்களுடைய தேர்தல் முன்னெடுப்புக்கும் மிகவும் நெருக்கடியாக அமைந்தன. அந்த நெருக்கடியான நிலைமைகள் குறித்து எங்களுடைய மாகாண சபையின் ஆளுங்கட்சி கூட்டத்தில் மூடிய அறைக்குள் நாங்கள் இது சம்பந்தமாக முதலமைச்சருடன் விவாதித்திருக்கின்றோம். அந்த விவாதித்த விடயங்கள் எவை என்பது பற்றி குறிப்பிடுவது பொருத்தமானதல்ல என்று நான் நினைக்கின்றேன்.